அனைவருக்கும் வணக்கம். மக்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கும் எந்த வகையான பணமாக இருந்தாலும் அவர்களுடைய பேங்க் அக்கவுண்டுக்கே நேரடியாக போய் சேரும் வகையில் கொடுத்து வருகிறது. தற்போது அரசாங்கம் கொடுக்கும் பணம் தங்களுடைய பேங்க் அக்கவுண்டில் ஏறவில்லை என்றும், சிலருக்கு எந்த பேங்க் அக்கவுண்டில் பணம் வருகிறது என்றும் தெரியாமல் பல குளறுபடியான சூழ்நிலை நிலவி வருகிறது. இது போன்ற குழப்பத்திற்கு காரணம் அவர்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இணைந்துள்ளது என்று அவர்களுக்கு தெரியாமல் இருப்பதே. இவ்வாறு ஒரு ஆதார் கார்டில் ஒரு பேங்க் அக்கவுண்ட் நம்பரை இணைப்பதை ஆதார் சீடிங் என கூறுவோம். உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இணைந்துள்ளது என்று ஆதார் வெப்சைட்டில் சென்று பார்த்து கொள்ளலாம், அல்லது அருகிலுள்ள சேவை மையம் சென்று பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு பேங்க் அக்கவுண்ட் இணையவில்லை என்றால் உங்களுக்கு எந்த பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறதோ அங்கு சென்று ஆதார் சீடிங் ஃபார்ம் என்ற ஃபார்மை வாங்கி ஃபில் செய்து கொடுத்தால் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் ஆதாரில் இணைந்துவிடும். அல்லது ஒரு பேங்க் அக்கவுண்டில் இருந்து வேறு ஒரு பேங்க் அக்கவுண்டை உங்கள் ஆதார் கார்டில் இணைக்க வேண்டும் என்றாலும் இவ்வாறு பேங்க்குக்கு சென்று உங்கள் அக்கவுண்டை மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் எத்தனை பேங்க் அக்கவுண்ட் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆதார் கார்டில் ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட் மட்டுமே இணைக்க முடியும். அந்த பேங்க் அக்கவுண்ட் மூலமாகவே அரசாங்கம் கொடுக்கும் அனைத்து வகையான பணமும் வந்து சேரும். இந்த ஆதார் சீடிங் மூலம் உங்களுடைய ஆதார் கார்டில் கவர்மெண்ட் சார்ந்த வங்கிகள், தனியார் வங்கிகள், தனியார் நிதி நிறுவனங்கள் கொடுக்கும் பேமெண்ட் பேங்கிங் அக்கவுண்டுகள் மற்றும் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள அக்கவுண்ட் ஆகியவற்றை உங்கள் ஆதார் கார்டில் இணைக்க முடியும். ஆதார் சீடிங் செய்வதற்கு நேரடியாக பேங்குக்கு சென்று ஊழியர்களிடம் கூறினால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். சில தனியார் பேங்கில் ஆன்லைன் மூலமாகவும் செய்ய முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். நன்றி.